வேலை வேண்டும் வேலை வேண்டும் வேலை வேண்டும் வேலை வேண்டும் வேலை வேண்டும் வேலை வேண்டும். அண்ணே என்ன பிரச்சனை? போராட்டம். போராட்டமா? என்னத்துக்கு? வேலை கேட்டு. வேலை கேட்டா? இந்த பேப்பர்ல எல்லாம் எக்கச்சக்கமான வேலைகள் கேட்டிருந்தாங்களே அண்ணே. எங்கேயா? பிரைவேட் கம்பெனிகள் அண்ணே, நல்ல சம்பளம் அண்ணே, நல்ல அலவன்ஸ் எல்லாம் போட்டு கேட்டிருந்தாங்களே. பட்டதாரிகள் அண்ணே, அரசாங்க வேலை எங்களுக்கு வேண்டும். வேலை வேண்டும் வேலை வேண்டும் அண்ணே. பட்டதாரியா இருந்தா கட்டாயம் அரசாங்க வேலை தான் செய்யணும்னு சொல்லி நாட்டுல ஏதாவது சட்டம் இருக்கா? இல்ல இல்ல இல்ல. அப்ப பிரைவேட் கம்பெனிகளுக்கு போட்டு உன்ன நீ வளர்க்குற அளவுல பார்க்க வேண்டியதானே. அங்க போனா வேலை செய்யணுமாப்பா. அதை தாண்டி எவ்வளவு இருக்கு தெரியுமா? கஷ்டப்பட்டு படிச்சு என்னதுக்கு சொல்லுங்க பாப்போம். என்னதுக்கு? கஷ்டப்படாம வேலை செய்யறதுக்குப்பா. பிரைவேட் கம்பெனிக்கு போனா டே அண்ட் ரிப்போர்ட் செய்யணும், மந்த் ரிப்போர்ட் செய்யணும், அப்ரைசல் இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணுவாங்க. இதை தவிர ஒரு சூப்பர்வைசரை போட்டு வேலையெல்லாம் செய்ய நடக்குன்னு பாப்பாங்க. பிரச்சனை இருக்கு. நல்லதானப்பா, உனக்கு நல்லதானப்பா, நீ உன்னை நீயே வளர்த்துக் கொள்ளலாமே. வேலையை செய்யணும் அங்க போனா. இங்க அப்படி இல்லையேப்பா. விடிய போனோமா, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோமா, 2 ஃபைலை தட்டினோமா, ஃபேஸ்புக்கை பார்த்தோமா, டிக்டாக்கை பார்த்தோமா, சாப்பிட்டோமா, திரும்ப ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோமா, வீட்டை வந்து மாட்டிருக்கிற. ஆக மொத்தம் நீ வந்து வேலையை செய்யாம சம்பளம் பண்ணணும், அதான் உண்ட முழு நோக்கம். அப்படி சொல்லல. நான் என்ன சொல்லுவான்னு சொன்னா விளங்குது வடிவா. நீ ஏற்கனவே வந்துடா அரசாங்கத்தால தேவையில்லாத நியமனங்கள் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தெரியுமா? அது மட்டும் அது மட்டுமா எந்த நாட்டிலுமே இல்லாத அளவுக்கு இங்க வந்து அரசு ஊழியர்கள் நிறைய இருக்குன்னு சொல்லி, அளவுக்கு மீறின அரசு ஊழியர்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி உண்மையிலேயே அரசு ஊழியர்கள் தேவைன்னு சொன்னா அவங்க கால் பண்ணுவாங்க. அப்ப நீங்க போட்டு டெஸ்ட்டுக்கு போய் எக்ஸாம் பண்ணி பாஸ் பண்ணி உங்களுக்கு போக வேண்டியானே. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னு. நாங்க படிச்சு நாங்க பட்டதாரிகள், எங்களுக்கு அரசாங்கம் வேலை தரத்தான் வேணும்னு. எங்களுக்குனே அரசாங்கம் வெக்கெடு கேட்டாலும் கவலை இல்லை. சாகுற வரைக்கும் பாதுகாப்பான ஒரு வேலை வேணும். பிரைவேட்ல போனாலும் நல்ல கார்கள் வேண்டி வீடு கட்டி இருக்கிறவங்க இருக்கிறான் தான்டா. அது ரிஸ்கப்பா. கொஞ்சம் வேலை செய்யணுமாப்பா. அங்க போனா கடுமையா. அப்படி இல்லையேப்பா. உங்களோட அப்பா அப்பாட அப்பா பூட்டெல்லாம் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? மகனே, நீ மாடு மேய்ச்சாலும் அரசாங்கத்துக்கு தான் மாடு மேய்க்கும். யாரு சொன்னது அப்படி? எங்களோட முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. முன்னோருண்டாரு? முன்னோருண்டா எங்கட அப்பா, அவட அப்பா, அவட அப்பாட அப்பா, அப்படி பல முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்பா எனக்கு இங்க பிரைவேட்ல ஒரு நல்ல ஒரு வேலைன்னு வந்திருக்கப்பா. நல்ல சம்பளம், அலவுன்ஸ் எல்லாம் தராங்களாம், பட்டா எல்லாம் தராங்களாம். பட்டாவா? ட்ரைவிங்ல கணிப்ப போறாய். பட்டா என்னப்ப இந்த மத்தியான சாப்பாடு காசு அதெல்லாம் தராங்களாம். நீ அதுக்கெல்லாம் ஆசைப்படாது. பிரைவேட் வேலைக்கு போகணும்ன்ற எண்ணத்தையே நீ அடியோட அழிச்சிரு. போனா கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும். இந்த பக்கத்து வீட்டுக்காரன் அவனை பேர் அவன் கவர்மெண்ட் வேலைக்கு போறான்டா. நீ நாளைக்கு பிரைவேட் வேலைக்கு போனீங்க உண்டு அப்பன் அவங்களுக்கு முன்னால தலை நிமிந்து நடக்கலுமா? குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? கஷ்டப்பட்டு பட்ட படிப்பெல்லாம் படிக்க வச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போறது. கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும். அப்பா வேலைக்கே போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலையை போலாம் தானே. நீ இப்ப ஒரு வேலைக்கு போயிட்டு என்ன செய்வாய்? நீ ஒன்று மேனேஜ் வேலை கிடைச்சிட்டு தானே நீ விட்டுருவாய். அரசாங்கம் என்ன ஆகும்? சரி பட்ட படிப்பு படிச்சாலும் வேலைக்கு போறான்னு அவங்க உன்னை கண்டுக்க மாட்டாங்க. அரசாங்கத்துல பார்வையில நீ எப்பயுமே ஒரு வேலை இல்லாதவனாவே காட்டி கொண்டிருக்கணும். அப்புறம் உங்களுக்கு வேலை தருவாங்க. வேலைக்கே போகாம இருந்தா அரசாங்கம் வேலை தருமா? தருவாங்க. தர மாட்டாங்கப்பா. தர மாட்டாங்களா? அப்ப என்ன செய்யலாம்? அப்ப நீ போராடு. போராடுவா? ரோட்டுக்கு இறங்கி போட்டை தூக்கி போராடு. இல்ல கையில ஏதாவது கிடைச்சா அதை தூக்கி போராடு. போராடுனா தருவாங்களா? கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம். நம்பிக்கையோட போராடுறா, கிடைக்கும். இந்த மாடு மேய்ச்சாலும் அரசாங்கத்துக்கு தான் மாடு மேய்க்கணும்னு சொன்ன மட்டும் கிடைச்சானண்டா அவனாலாண்டா அவ்வளோ பிரச்சனை. அது முன்னோர்கள். முன்னோர்களா? முன்னோர்களா? திருவள்ளுவரா? திருவள்ளுவரா? இல்லையே இல்லே இல்லை. முதல்ல என்ன படிச்ச நீ? பிசினஸ் மேனேஜ்மெண்ட். பிசினஸ் மேனேஜ்மெண்ட்? பிசினஸ் மேனேஜ்மெண்ட் டிகிரி முடிச்சுக்கிறாய் அப்படித்தானே? பிசினஸ் மேனேஜ்மெண்ட் டிகிரியோட நோக்கம் என்ன தெரியுமா? அண்ணே அது முந்தி படிச்சேன். இப்போ கேட்டால் ஞாபகம் இருக்குமா? எடே அரசாங்கம் உன்னை உள்ள எடுத்து கேம்பஸுக்குள்ள எடுத்து உனக்கு மாதம் மாதம் காசு தந்து உனக்கு வந்து பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு டிகிரி படிப்பிச்சிருக்காங்க. அதில் நோக்கம் என்ன தெரியுமா? நீ வந்து வெளியே வந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்து தொழில் முயற்சிகளை உருவாக்கி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து நாட்டோட ஜிடிபியை உயர்த்தவன். இதைத்தாண்டா உனக்கு 5 வருஷமா படிப்பிச்சிருப்பாங்க. அப்புறம் வெளியே வந்து நீ நீ கேட்குற வேலைக்கு நீ படித்த படிப்புக்கு சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இல்லை தானே. ஆனால் தரத்தம்மன் இந்த தொப்பிக்கு மரியாதை என்ன பிறகு? என்னோட சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கு. அரசாங்கம் உங்களுக்கு வேலை தரத்தான் வேணும். இப்படி லூசுக்காக கேட்காம படித்ததை வச்சு வெளியே போய் பிஸ்னஸ் ஏதாவது செய்து முன்னேற வழியை பாருங்க. பிஸ்னஸை மட்டும் ஞாபகப்படுத்தாங்கண்ணே. மச்சான் கையை தான் மச்சான் கடையில் நல்ல கலாதியா இருக்கா? எல்லா இடமும் திறந்துட்டேன். பிராஞ்சுகள் எல்லா இடமும் திறந்து விட்டேன். சுண்ணாத்துல அங்கால நெல்லி அடியில இங்கால கைதடியில எல்லா இடமும் திறந்துட்டேன். ஆனா எல்லாம் இருக்கு. அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும் ஆக்கள் இல்லை. அக்கௌண்ட்டையும் பார்க்க ஆக்கள் இல்லை. அதான் தேடிக்கொண்டு தெரியுறேன். நீ வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்ச நீ இல்லை சுண்ணா பிராஞ்சில் அக்கௌண்டிங் பார்க்கலாம் வரிய. இப்படி கேட்க உனக்கு பக்கமா இல்லையா? நான் வந்து ஒரு கிராஜுவேட், நீ கிராஜுவேட் இல்லை சரியா? நீ வந்து என்னட்டு இப்படி கேட்கலாமா? உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
வகுப்பில் ஒவ்வொரு வருஷமும் நான் முதலாம் பிள்ளையா வரேன் என்ன டீச்சர் முதலாம் பிள்ளை என்ன கூப்பிடுங்க நான் இப்படி போய் ரிப்போர்ட் பண்ணின்னு வரேன் நீ கடைசி பிள்ளைக்கு முதல் பிள்ளையா வர நீ உன்னை கூப்பிடுங்க நீ என்ன செய்யற நீ இப்படி பம்மி கொண்டு வந்து அப்சன்ட் மிஸ் அனுச்சு இருக்கிறாள் நீ இப்ப நீ என்ன கேட்கிற என்ன சரி இப்போ நான் அதை ஞாபகப்படுத்துறேன் நான் ஏஎல் முடிச்சுட்டு இப்ப ஒரு பொட்டி கடை தான் போட்டேன் அப்புறம் அதோட பிசினஸ் பழகி எவ்வளவு தூரம் இங்க பார் எத்தனை பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கிறேன் என்னாலேயே இவ்வளவு ஏழுதண்டா பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்ச உடனே நீ எங்க இருக்கணும் பில் கேட்ஸ் மாதிரி இருக்கும் நீடா என்ன மோட்டிவேட் பண்ற பேர்ல எனக்கு பச்சையா நக்கல் அடிக்கிறான்ற அப்படியே தெரியுது சும்மா இருக்கிறதுக்கு வேலைகளை செஞ்சா காசுகள் கொஞ்சம் உழைப்ப காசுகளை சேர்த்து வச்சு கல்யாணங்களை முடிச்சு லைஃப்ல செட்டில் ஆக பார்க்கும் இங்கதான் நீ பிளவுற இங்கதான் இந்த ராஜ தந்திரமே இருக்கு தம்பி எனக்கு மட்டும் அப்பம் பெறட்டும் டக்குன்னு கல்யாணத்தை பேசுவேன் சும்மா முடிக்க மாட்டேன் சும்மா கல்யாணம் இல்ல 25 லட்சம் சீதனம் வீடு கார் உடம்பு நகை நாட்டு எல்லாம் தம்பி இங்க விட்டவள அங்க பிடிப்பேன் சும்மா இல்ல ராஜதந்திரம் ரெண்டாலும் வீட்டுல சும்மா தானே இருக்கிற அதுக்கு ஒரு வேலைக்கு போனா காசு வரும் தம்பி மனுஷருண்டா ஒரு கொள்கை இருக்கணும் சரியா எனக்கு ஒரு கொள்கை இருக்கு சம்பளம் ஒன்று வேண்டதா இருந்தா அதை நான் அரசாங்கத்துல கையால வேண்டுவேன் உங்களோட கையால நான் வேண்ட மாட்டேன் தம்பி சரி தம்பி நீ ஏதோ ஆசைப்பட்டுட்டாய் கவர்மெண்ட் வேலை 3 மணி ஆசைப்பட்டாய் சின்ன வயசுலேயே உன் மனசுக்குள்ள வந்து அதை ஆழமாக போட்டுட்டாங்க சரி அதை ஒன்றும் செய்யலாது மற்ற தனி மனித விருப்பம் இந்த விருப்பம் என்னோ அதுதான் நீ கேட்குறாய் நீ வந்து கேட்டு போராடி எடுத்துக்கொள்ளு வேறு என்ன செய்கிற போராடுவோம் 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 இது என்ன அது இதன்னு ஆக்கள் என்னங்கிற போராட்டத்தை நோக்கி இழுக்கிறதுக்காக இப்படி ஒரு இதன்னு இழுக்கிறதுக்காக சரி உனக்கு வந்து என்னத்துக்காக நீ போராடுற வேலை கேட்டு போறாரு நீ வேலை கேட்டு போராடுறதுக்கும் இதுகளை காட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம் அண்ணா எங்கட தகுதிக்குரிய வேலை வந்து கிடைக்கிறன்றதை காட்டுறதுக்காக இப்படி ஒரு இது இல்லை நான் வந்து தெரியாம கேட்குறேன் எவ்வளோ நேரம் என்ன நீ கதைச்சாய் நான் இப்போ நான் தெரியாம தான் கேட்குறேன் நீ வந்து படிச்சு தான் டிகிரி எடுத்தனே அப்படி பார்த்து எழுதி டிகிரி எடுத்தேன் அண்ணே விஷத்தனமா கேட்காங்கண்ணே நான் விஷத்தனமா கேட்குறேன் டே உண்ட தகுதிக்குரிய வேலை உனக்கு கிடைக்கலன்னு சொன்னா நீ என்ன செய்யணும் நீ பதாதைகளை வச்சு சொல்லணும் இல்லாட்டி வேற மக்களை ஈக்கிற மாதிரியான போராட்ட வடிவங்கள் நிறைய இருக்கு இன்டர்நெட்ல போய் பார் வெளிநாடுகளில் என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்பு தேடி போராடிக்கிறாங்கன்னு சொல்லி அதுகளை செய்யலாம் அதை விட்டுட்டு உண்ட தகுதிக்குரிய வேலை கிடைக்கலன்றதுக்காக என்னோட தொழிலை நீ ஏன் குறைச்சி காட்டுற தம்பி ஒரு நாளைக்கு துப்புரவு தொழிலாளிகள் இல்லாமல் உன்னால் இருக்கலுமா வாழையிலுமா இங்கே பாருங்க எவ்வளோ பேர் கூலி தொழில் செய்து தங்களோட பிள்ளைகளை படிப்பிச்சிருக்காங்க உனக்கு பின்னாடி போராடுறவங்களே நிறைய எவ்வளோ பேர் இருப்பான் கூலி தொழில் செய்து தங்களோட பிள்ளைகளை படிப்பிச்சு இன்றைக்கு வந்து இப்போ பட்டம் எடுத்துக்கிறோம் நீ வந்து இன்னைக்கு காய்ச்சல் நீ எல்லாம் நாளைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனால் நீ என்ன செய்வாய் அங்கே வாங்க இங்கே வே தம்பி இந்த டாக்குமெண்ட்ஸ் ஒரு அடுக்கணும் எங்கே எனக்கு பார்த்து சொல்லிங்களா விளாங்கல எங்கேன்னு சொல்லிங்களா அப்படியேண்டா என்னன்னு சொல்லுங்க நான் பார்த்துருப்பேன் வாய் பேச விட அவளே தம்பி எங்கே எடுக்கிறேன் ஐயா சொல்லி கொடுக்குற விளங்க உனக்கு அங்கே போயா பாரு சும்மா வந்து ரெண்டு அறிஞப்படுத்தி நிற்கிறது சும்மா 5 இருக்க விட மாட்டேன் நிம்மதியா வந்து நீ பேப்பரை எழுதிக்கான்னு பாங்க எழுதித்தானே பாட்டுருக்கு பாருங்க பாங்க அப்பா விசர் நாய் மாதிரி கத்துறான் போய் படிப்பு கேட்க படிச்சாலும் பாடி வீடு கட்டினாலும் கல்வி உண்டு தம்பி எவடா